ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மந்த் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் பண்ணதே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் பண்ணுங்கள். எதுக்காக சேவிங்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மந்தில் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து நிறைய செலவுகள்லாம் எடுக்கக்கூடாது, சேவிங்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து அனாவசிய செலவுலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் சேவிங்ஸே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களாம் வந்து இந்த சேவிங்ஸ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து ஃபார் பிகினர் சொல்லியிருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கிற பணம்லாம் வந்து எனக்கு வந்து சேவிங்ஸே என்னால் சேமிக்கவே முடியல, எல்லாமே செலவாகுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சேவிங்ஸ் மெத்தடை ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணி நீங்களே வந்து மந்த் ஆன் மந்த் சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெய்லி சேவிங்ஸ் பண்ணலாம், வீக்லி சேவிங்ஸ் பண்ணலாம், மந்த்லி சேவிங்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வருமானம் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சேவிங்ஸை பண்ணலாம். பேசிக் சேலரி ஃப்ரம் இன்கம், பேசிக்காக உங்கள் சேலரிலேருந்து கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஒரு 10லேருந்து 20% வந்து சேவிங்ஸ் கண்டிப்பாக முக்கியம். வாழ்க்கைக்கு சேவிங்ஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு பிரைட் லைஃப்பை வந்து வாழ முடியும். அதுக்காக தான் சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போட்டால் தான் வந்து அந்த மாதம் வந்து என்ன செலவு இருக்குது நமக்கு தெரியும். நீங்கள் வந்து மந்த்லி வந்து என்னென்னலாம் நமக்கு வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி வைக்கணும். வீக்லி வந்து என்ன வீக்லி வந்து செலவாகும் அப்படின்றது நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரணும். டெய்லி வந்து செலவு பண்ணுறது நோட் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் ட்ராக்கிங் பண்ணிகிட்டே வந்தால் தான் நம்ம வந்து எதில் வந்து அதிகமாக செலவு பண்ணுறோன்னு பார்க்க முடியும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதி மந்த்லி வீக்லி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த மந்த் முடியும் போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வந்து 20,000 25,000 50,000 பட்ஜெட் போட்டிருக்கேன். எப்படி நான் வந்து பட்ஜெட்டில் வந்து ஃபேமிலியை லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவாய்ட் அன்வான்ட் திங்ஸ். நீங்கள் வந்து எதனா வந்து தேவையில்லாத பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அன்வான்ட் திங்ஸை வந்து எதுவுமே வாங்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஐயோ இது நமக்கு தேவையா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க. எப்போவுமே பார்த்த உடனே வந்து பை பண்ணுறது வந்து நிறுத்துங்க. நீங்கள் பார்த்துட்டே வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்டில் வந்து போடுங்க, நமக்கு வந்து தேவையான்னு. அதுக்கப்புறம் யோசிச்சிட்ட பிறகு வாங்க. ஏதோ ஆஃபர் போடுறாங்க இன்றைக்கி நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னா நினச்சி வந்து நீங்கள் போடாதீங்க. ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் ஆஃபரில் இருந்தால் கூட நமக்கு தேவையாக நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வாங்குங்க. அது மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மார்ச் மாதம் வந்து 31 டேஸ்க்கு வந்து எப்படி வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், எப்படிலாம் நீங்கள் வந்து அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் எவ்வளோ நம்ம வந்து பண்ண போகிறோம், சேவிங்ஸில் வந்து கோல் வந்து நான் இந்த மந்த் வந்து நம்ம என்ன கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுங்க. மினிமம் வந்து நம்ம என்ன அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. நோட்லேயாச்சும் எழுதி வச்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத நினைங்க. இப்போ வந்து டெய்லி சேவிங்ஸ் பார்க்கலாம். டெய்லி பார்த்திங்கன்னா 10 ருபீஸ், செகண்ட் டே பார்த்திங்கன்னா 20 ருபீஸ், தேர்ட் டே வந்து 30, ஃபோர்த் டே 40, ஃபிஃப்த் டே 50, சிக்ஸ்த் டே 60, மொத்தம் பார்த்திங்கன்னா 210 ருபீஸ் வருது ஒரு வீக்குக்கு. இது வந்து சண்டே மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லைனா சண்டே நான் சேவிங்ஸ் பண்ணுறவங்க வேறு எதனா ஒரு நாள் வந்து ஸ்கிப் பண்ணுறதா தான் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 வீக்குக்கு பார்த்திங்கன்னா 210 ருபீஸ் வருது. இப்போ 4 வீக்குக்கு பார்த்திங்கன்னா 840 ருபீஸ். இதே ஒரு மந்த் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னா 1000 தான். சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். 1000 ருபீஸ் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியுமா இந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அந்த அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது மாதிரிலாம் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் மந்த் எண்டு முடியும் போது இந்த அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட கையில் இருக்கும். இப்போ வந்து நோ ஸ்பெண்ட் டே மினிமம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நோ ஸ்பெண்ட் டே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த நாள் வந்து நம்ம எந்த ஒரு செலவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து இந்த நாள் வந்து ஏதோ ஒரு நாள் நீங்கள் வந்து இன்றைக்கி நான் வந்து எந்த காசுமே பர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து முடிவு பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிஃபோராகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கடைக்கு வந்து காசு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைங்க. மினிமம் வந்து ஒரு 25 ரூபா வந்து நான் வந்து ஸ்பெண்ட் டே போட்டிருக்கிறேன். அதை வந்து சேவிங்ஸாக நீங்கள் போயிடுங்க. 25 ரூபான்னா இப்போ ஒரு 4 வாரத்தில் வந்து ஒரு நாள் மட்டும் தான் வீக்லி வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ 4 வீக் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் வருது. இந்த 100 ருபீஸை நீங்கள் உங்களை சேவிங்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்றது, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க,
ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 9 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, அதை 10 ரூபா சேர்த்து 1 ரூபீ சேவிங்ஸ் பண்ணிவிடுங்க. இதே வந்து ஒரு 38 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 40 ரூபா வந்து ரவுண்ட் ஆஃப் ஆக்கி 2 ரூபா சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா சேவிங்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். அது வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் தான். அப்புறம் வந்து நியூ நோட் சேவிங்ஸ். நீங்கள் வந்து கடைக்கு போகும்போது காசு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த புது நோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 10 ரூபா புது நோட்டு இருக்குது, நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும், 20 ரூபா புது நோட்டு இருக்குது சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த சேவிங்ஸில் இந்த அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வரும் அந்த மந்த். அது இல்லாமல் புது நோட்டு பார்த்தா நமக்கு எதனா செலவு பண்ணணும்னு நினைக்கிறது கூட நம்ம செலவு பண்ணாமல் வாங்காமல் கூட வரலாம். அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து 850லேருந்து மேக்ஸிமம் வந்து 1000 ருபீஸ் வருது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீக்குக்கு வந்து 210 ரூபா சொல்லியிருக்கோம், 4 வீக்கு சேர்த்து 840 ரூபா சொல்லியிருக்கோம். மந்த்லி சேவிங்ஸ் வந்து 1000 சொல்லியிருக்கோம். நீங்கள் 4 வாரம் சேவிங்ஸ் பண்ணாவே 840 ரூபா. அது இல்லாமல் இந்த ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குது, இந்த வந்து நோ ஸ்பெண்ட் டே சேவிங்ஸ் இருக்குது 1000 ருபீஸு, சாரி 100 ருபீஸு. நியூ நோட் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீ ஆர் 20 ருபீ சேவிங்ஸ் இருக்குது. அதனால் மினிமம் வந்து 850லேருந்து மேக்ஸிமம் வந்து 1000 ருபீஸ் சேவிங்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நான் மந்த் அண்ட் மந்த் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண டார்கெட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுனா வீட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அப்படி இல்லை நான் எல்லாமே வாங்கிட்டு எனக்கு எது தேவையான பொருட்கள் இல்லை, நோ நீட்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. மந்த் அண்ட் மந்த்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சேவிங்ஸ்லாம் வந்து மினிமம் வந்து இந்த 1000 ருபீஸில் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ்லாம் பண்ணலாம். கோல்டு சீட் போடலாம். மந்த் அண்ட் மந்த் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னா இந்த 1000 ருபீஸை சேவித்து 1000 × 11 மந்த்ஸ் போட்டிங்கன்னா கோல்டு சீட்டு சேவிங்ஸ் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடலாம். ஆர்டி வந்து 100 ரூபாயிலேருந்தே ஆர்டி போடலாம். 5 இயர்ஸ் ஸ்கீமு போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். எஸ்பிஐ அக்கௌண்ட்லேயே நீங்கள் நார்மலாக சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அவங்க வந்து 4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஒய் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இதில் வந்து 1 இயர்க்கே வருஷத்துக்கே வந்து 250 ரூபாலேருந்து 500 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை சேர்த்துக்கிட்டே வரலாம். அப்புறம் வந்து கோல்டு காயின் மினிமம் வந்து ஒரு 700 to 800 இருந்துச்சுன்னா 100 மில்லிகிராம் வந்து நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்கலாம். மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கலாம். இந்த மாதிரி மெத்தட்லலாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் அப்படின்னு நம்ம நினைக்காம இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தால் நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தொகையாக வரும். ஏன்னாடா நம்ம வந்து சின்ன அமௌண்ட்டு தான் சேர்த்தோமே அப்படின்னு முதல்ல சேவிங்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேமிப்போடைய பலன் தெரியும். அது இல்லாமல் நம்ம வந்து இதை மாதிரிலாம் சேமித்தா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வருதுன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. அதனால் வந்து இந்த சேவிங்ஸ் மெத்தட் தான் ஒரு நல்ல சேவிங்ஸ் மெத்தடு. நான் சொன்ன மெத்தட் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.